Dear students, இது நீட்ல கேட்ட கொஸ்டின் இது. The density of the solution is 2.15 gram milli per liter. Then mass of 2.5 milliliter solution in cat significant figures is mass கேட்டிருக்காங்க, density கொடுத்திருக்காங்க, வால்யூம் கொடுத்திருக்காங்க. ஸோ டென்சிட்டி எவ்வளவு 2.15, இது 3 significant figures. வால்யூம் எவ்வளவு 2.5, இது 2 significant figures. அப்போ நமக்கு வர ஆன்சர் எதுவாக இருந்தாலும் அதை 2 significant figures கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ டென்சிட்டி 2.15 இன்ட்டு வால்யூம் 2.5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5.375 அப்படின்னு வருது. இது 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக இருக்கு. உங்களுக்கு டென்சிட்டி வேல்யூம் இதில் யார் சின்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோ அதை தான் நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 5.375 எப்படி சொல்லணும், நீங்கள் 5.4ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஏன் சார் 5.4 நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டிலையும் வேல்யூம்லையும் யார் சின்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக இருக்காங்களோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ வேல்யூமில் தான் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 5.4 கிராம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 53.75 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் 5375 10⁻³ கிராம். அந்த 10⁻³ கிராமை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5.4 கிராம் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். லாஸ்ட் ஆப்ஷனில் 5.38 கிராம் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மாசை கண்டுபிடிக்கும் போது டென்சிட்டி வேல்யூமில் எதுக்கு குறைவான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கு அந்த ஆன்சரை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போ ரைட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 5.4 கிராம். ஓகேங்களா? தேங்க்யூ.